சுபி போதும் நிப்பாட்றா. அடுத்து நம்ம மிச்சம் இருக்க ரூம்லலாம் போய் எடுப்போம். மிச்சம் இருக்க ரூம்லலாம் போய் எடுத்துட்டு அதெல்லாம் வீடியோயும் சேர்த்து ஒன்றா ஆக்கிடலாம். அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம், சரியா? அப்போ தான்டா வீடியோ நல்லா இருக்கும் எடிட் பண்ணும்போது. சரிடா முள்ளு, அப்படியே செஞ்சிருவோம். இப்போ இந்த ரூம் வீடியோ எடுத்தாச்சுல, வா அடுத்து வேற என்ன ரூம் இருக்குன்னு பாப்போம். டே சுபி, என்னடா சின்ன முள்ளு? சுபி, எனக்கு லைட்டா வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வாடா முத கக்கூஸ் எங்க இருக்குன்னு போய் பாப்போம். டே சின்ன முள்ளு, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத, அடிச்சு புடுவேன் சொல்லிட்டேன். டே சுபி, நான் விளையாட்டுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல, நிஜமாவே எனக்கு வயிற்று கலக்குது. வாங்க கக்கூஸ் எங்க இருக்குன்னு பாப்போம். ஐயோ கடவுளே, உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்தேன் பாரு நான் வீடியோ எடுக்க. என்ன சொல்லணும்? இங்க பாரு சுபி, தேவையில்லாமலாம் பேசாத. கூப்பிடும்போது எப்படி கெஞ்சி கதறி கூப்பிட்ட. அப்ப எனக்கு ஒரு அவசரம்னா நீ தான் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். டேய் பெரிய முள்ளு, ஏன்டா அவன் இப்படிலாம் பண்றான்? டேய் அவன் சொல்கிறான்லடா, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்குள்ளே நீ வயிற்ற கலக்குது கக்கூசை தேடுங்கன்னா எங்கடா போய் தேட முடியும்? சொல்கிறத கேளுடா. அதெல்லாம் இப்போதைக்கு எங்கேயும் போய் தேட முடியாது. இந்த வீடே பயங்கரமாக இருக்குது. இப்போ போய் அதை தேடி இதை தேடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. ஒரு 10 நிமிஷம் கால் நேரத்தில் நம்மளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். அப்புறமா வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்டா ஏன் என்னாச்சு? இங்க பாருங்க, இப்போ நீங்க மட்டும் என்ன பாத்ரூம் கூட்டிட்டு போல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ மட்டும் என்ன மனுஷன் மாதிரியா இருக்க? ஏன்டா அப்படி பாடா படுத்துற? ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்குள்ள இந்த பாடு படுத்துறியேடா. இங்க பாரு சுபி, நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நீ மட்டும் கூட்டிட்டு போல, அப்புறம் அவ்வளவுதான், ஒரு வீடியோவே எடுக்க விட மாட்டேன். இடையில வந்து கத்துவேன்னு சொல்லிட்டேன். வந்து தொலை, எங்க இருக்குன்னு பார்த்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஏன்டா நீ இப்படி படுத்துறியோ தெரியல. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. வாங்க ஃபாலோ மீ, போயிட்டு போலாம். பாரு உன்னை அந்த கக்கூசுக்குள்ளே வச்சு பூட்டுறனா இல்லையான்னு. போ வாரம். இவனுங்களுக்கு வந்தாதான் தெரியும். டேய் இவன் ஏன்டா திடீர்னு இப்படி கத்துறான்? தெரியலடா, அவனுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிக்கும் போல. ஏன்டா இப்படி பண்றானோ தெரிய மாட்டேங்குது. என்னமோ போச்சுபி, அடுத்த தடவைலாம் அவனை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறானோ தெரிய மாட்டேங்குது. கத்தி நமக்கு தான் பயமுறுத்தி விட்டுட்டு ஓடி போயிடுறான். டேய் வர்றீங்களா இல்லையா? இந்த ஆரம்பிச்சிட்டான். வாடா சுபி போலாம். வா இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த தடவை பேயாவே இருந்தாலும் ஒத்தையில சமாளிச்சுக்கலாம், தனியா வந்துடணும். இவனுங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சுத்த முடியலம்மா. நம்ம பொழப்பு எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. சுபி வா. வர்றேன் இரு. என்னடா பார்க்கவே இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு. யார் இந்த இடத்துல எல்லாம் அச்சு வச்சிருப்பா கைய வச்சு? இது ரத்த கரையா இல்ல பெயிண்ட் வச்ச கரையா என்னன்னு தெரியலையே. நம்ம பயந்ததோட இருக்க கூடாது, அவங்களையும் கூப்பிட்டு போதரா பயமுறுத்திடணும். அப்பதான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். டேய் முள்ளு, சுபி இங்க வாங்களே. என்னடா உனக்கு? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? இங்கே தானே வர்றோம். சுபி எங்கடா முள்ளு? அவன் பின்னாடி வர்றான்டா. ஏன் முள்ளு இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்குன்னு. என்னடா இது, இந்த இடம் இவ்வளோ கொடூரமா இருக்கு? ஆமாண்டா முள்ளு, பேசாம நீ சொன்ன மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நான் வீட்லயே போய் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்த பார்த்து பயமாயிடுச்சு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். டேய் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போய் எதிராக இருந்தாலும் பார்த்துக்கலாடான்ட்டு. நீ தான் சொன்னா கேட்கல. இப்போ பாரு, இப்போ பயந்து போய் நிற்கிற. இரு சுபியும் கூப்பிட்டு காமிப்போம். அவன் ஒரு பைத்தியக்காரன், பயங்கரமா இருக்க இடத்த தான் நான் வீடியோ எடுப்பேன்னு நிற்பான். அதனால இரு அவனையும் கூப்பிட்டு காமிப்போம். சரி கூப்பிட்டு காமி. டே சுபி இங்க வா சீக்கிரம். சப்பா டென்ஷன். என்னடா வேணும் உங்க 2 பேருக்கும்? எதுக்குடா சும்மா சுபின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? டே சுபி இந்த இடத்த பாடுறா, பயங்கரமா இருக்கு. எங்க தள்ளு பாப்போம். ஆமா, இந்த இடம் ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. ஆமாண்டா சுபி, எனக்கு என்னமோ இங்க இருக்க எந்த இடத்த பார்த்தாலும் சரியா படல. கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடுத்தீங்கன்னா நம்மளும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். டேய் இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே சரியா படலடா. பேசாம வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? என்னடா சுபி நீயும் இப்படி சொல்லிட்ட? ஆமாண்டா, எனக்கு வந்ததுல இருந்து இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயமா தான் இருக்கு. பேசாம வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குல்லடா, அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீ எதுவும் பேச கூட வேணாம். சும்மா இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போயிருந்தா சுபி. அப்படின்ற? ஆமா சுபி, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து வீடியோ எடுக்கலைன்னா எப்படி? நானும் வீடியோ எடுக்க வேணாம்னு தான் நினைச்சேன். எப்படி தெரிஞ்சு போச்சு இது ரொம்ப பயங்கரமான இடம்னு.
நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இனிமே போற இடத்தெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? அதுவும் சரிதான். சரி, இரு இந்த இடத்த ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எடு சீக்கிரம் எடு. நீங்களும் இந்த பக்கம் வாங்கடா, அப்புறம் ஃப்ரேம்ல தெரிய ஆரம்பிச்சிடுவீங்கல்ல. சரி இரு வாரம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த பேய் வீட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம். இந்த இடத்துல பாருங்க, ரத்த கரையா இருக்கு, கையெல்லாம் இருக்கு. இந்த இடத்த பார்த்த உடனே நாங்க பயந்துட்டோம். கிச்சன் பாத்தீங்கல்ல எப்படி ரத்த கரையா இருந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். இந்த இடத்த பார்த்த உடனே நாங்க பயந்துட்டோம்னா பாத்துக்கோங்க. எங்க கூட வந்த என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னான். அதனால தான் நாங்க தேடி இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து பார்த்தா இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு. நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பயமா இருக்குன்னு. டே சுபி, போதுண்டா இந்த இடத்துல வீடியோ எடுத்தது. வா அடுத்த இடத்துல போய் வீடியோ எடுப்போம். சரிடா முள்ளு, வேற இடத்துல போய் வீடியோ எடுப்போம். சரி வாங்கடா, வேற இடத்துக்கு போலாம். வா சுபி போவோம். டேய் சின்ன முள்ளு, என்னடா ஆடாம அசையாம அப்படியே நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சுபி, இந்த இடத்த பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. இந்த இடம், அப்புறம் இந்த கிச்சனு, அப்புறம் கண்ணாடியில ஒரு அக்கா நான் அழகா இருக்கேன்னு தெரிஞ்சாங்களே அந்த அக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நைட் மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே எனக்கு தூக்கமே வராது. சரி வாடா முள்ளு, அவ்வளவுதான். இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. சரி வா போகும். டே சுபி சுத்தம். ஏன்டா அப்படி சொல்ற? மித்த ரூம்லயாச்சும் கையச்சு ரத்தம் இப்படிதான் பார்த்து பயந்தோம். இந்த ரூம்ல பாரு, ரத்தத்திலேயே கெட் அவுட்லாம் எழுதியிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சுபி. டே சுபி, எனக்கு கூட கொஞ்சம் வயித்த கலக்குதுடா. நீ பேசாம அங்கிட்ட வீடியோ எடு, நான் பாட்டுக்கு இங்கிட்ட உட்காந்து பாத்ரூம் போறேன். சீ கர்மம் பிடிச்சவனே, அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. அப்புறம் நாட்டத்துல நாங்க வீடியோ எடுக்க முடியாது. உனக்கு என்னப்பா, நீ சொல்லுவ, வர்ற எனக்கு தானே தெரியும். சீ கரம் பிடிச்சவனே. ஐயோ சுபி, நாத்தத்துல நான் மயக்கம் போட்டுருவேன் போல இருக்குடா. இங்க பாரு முள்ளு, தேவையில்லாமலாம் பேசாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் நாரல. இங்க பாருடா முள்ளு, நான் மனுஷனா இருக்கணும்னு பாக்குறேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் அவளதான் பாத்துக்க. சரி முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, இருங்க. இந்த ரூமை வீடியோ எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த வீட்ல இந்த ரூமை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஹால போய் வீடியோ எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். சரியா? பாருடா சுபி, இவன் பண்றதையும் பண்ணிட்டு எப்படி பேசுறானே. சரி விடுறா முள்ளு, நம்ம இப்ப கிளம்பிடுவோம்ல, வெளியே போய் எது வந்தாலும் பேசிக்கலாம். சரி நீ சீக்கிரம் வீடியோ எடு, நம்ம கிளம்புவோம். இந்த இடத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அப்படியே செவரெல்லாம் உடைஞ்சு கெட் அவுட்லாம் எழுதி ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாங்க பார்த்ததுலயே இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விட இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, கீழே எப்படி செவுத்துல இருந்து ஒரு மாதிரி முடியா வந்து தொங்கி இருக்கு. அப்புறம் ஏதோ இந்த செவரெல்லாம் உடைஞ்சு கீழே எல்லாம் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப இந்த இடமே மோசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டே சுபி போதும்டா. இருடா, நீங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு வாங்க, நான் அங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். சரி இரு வாரம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாஷ் பேஷன்லாம் எப்படி இருக்குன்னு முடியா வந்து, அப்புறம் மேல இருக்க கண்ணாடி கூட உடைஞ்சு ரத்தம்லாம் வருது கண்ணாடியில இருந்து. இந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேய் போது வாடா, இந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு இங்கே நின்னுகிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். சரி வா முள்ளு, கொப்பளிக்காத கோவத்துல வா. நம்ம கீழே ஹாலுக்கு போலாம். ஹாலுக்கு போய் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வெளியில போயிடலாம். என்ன? சரி வா போலாம். இப்பவாச்சும் போலான்னு மனசு வந்துச்சே உனக்கு. சுபி ஒரு நிமிஷம் இரு. சொப்போ கடவுளே, இந்த நாதத்துல நான் செத்துருவேன் போல இருக்குடா சுபி. என்ன முள்ளு, மனமனப்பா இருக்கா? இங்க பாரு, அப்படியே ஓடி போயிரு மரியாதையா.